கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆராதனைக்கு வந்திருக்கக்கூடிய உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். ஆராதனைக்கு நம்மை ஆயத்தப்படுத்தும்படியாக, ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக நாம் யாவரும் எழுந்து நின்று ஆண்டவரை நோக்கி ஜெபம் செய்வோம். எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே, உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே, உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். எந்த அன்பின் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நீ வல்லமையுள்ள தேவன், பரிசுத்தமுள்ள தேவன். ஆண்டவரே, உம்முடைய மகத்துவம் ஆராய முடியாதது. அப்படிப்பட்ட உம்முடைய அதிசயங்களையும் ஆண்டவரே, உம்முடைய வல்லமைகளையும் நாங்கள் துதித்து பாடி, உம்முடைய மெல்லிய சத்தத்தை நாங்கள் கேட்டு ஆண்டவரே, உம்முடைய ஆவியிலே நாங்கள் பலன் பெற கர்த்தர் கிருபை பாராட்டுவாக நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய மெல்லிய சத்தத்தை நாங்கள் கேட்கும் பொழுதும் எங்களுடைய எல்லா பாரங்களையும் உம்முடைய சமூகத்திலே நாங்கள் இறக்கி வைத்து எங்களுடைய தேவைகள் எதிர்பார்ப்புகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் கொடுத்தார் என்கின்ற விசுவாசத்தோடு ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக ஆண்டவரே கடந்து செல்ல தாராளமணி முழுவதும் நீர் தாமே எங்களுக்கு ஆசீர்வதித்து தரும்படியாய் எல்லாருடைய இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் எங்கள் பிதாவே, ஆமென். ஆராதனை காரணமாக பாமாலை பாடல் 2 உம்மை துதிக்கிறோம் யாவர்க்கும் வல்ல பிதாவே என்ற பாடலை நாம் பாடுவோம்.
நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக நாம் பணிந்து குனிந்து முழங்கால் படியிட கடவோம். வாருங்கள். யார் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுவான்? யார் அவருடைய பரிசுத்த தலத்தில் நிலைத்திருப்பான்? அவருக்கு விரோதமாக நாம் கலகம் பண்ணி அவர் தீர்க்கதரிசியாகிய தம்முடைய ஊழியக்காரை கொண்டு நமக்கு முன்பாக வைத்த அவருடைய நியாயப்படி நடக்கிறதாக நாம் அவருடைய வசனத்துக்கு செவிகொடாமல் போனோம். ஆனாலும் நமது தேவனாகிய ஆண்டவரிடத்தில் இரக்கங்களும் மன்னிப்புகளும் உண்டு. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாம் எடுத்து வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். சொல்வோம். என் கண்மொழியும் என்பதற்காக கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் என் இதயத்தின் தியானமும் உமது சமூகத்தில் பிரதியாய் இருப்பதாக. கர்த்தரை எடுத்த சமயத்தில் அவரை தேடுங்கள், அவர் சமீபமாய் இருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள். மகிழ்ச்சியோட கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோட அவர் சந்நிதி முன் வாருங்கள். பிரியமானவர்களே, நம்முடைய பரமபிதாவாகிய சர்வ வல்லமையுள்ள கடவுளின் அளவிலான தயவினாலும் இரக்கத்தினாலும் பாவ மன்னிப்பை பெறுவதற்காக நாம் செய்த பலவிதமான பாவங்களையும் அக்கிரமங்களையும் அவர் சன்னதியில் மறைக்காமல் பணிவும் தாழ்மையும் துக்கமும் கீழ்ப்பட்ட இருதயத்தோட அறிக்கையிட பற்பல வேத வாக்கியங்கள் நம்மை ஏவுகின்றன. நாம் எக்காலத்திலும் கடவுளுக்கு முன்பாக நம்முடைய பாவங்களை மனத்தாழ்மையாய் அறிக்கையிட வேண்டுவதும் அன்றி அவருடைய திருக்கரங்களில் நாம் பெற்றுக்கொண்ட மேன்மையான உபகாரங்களுக்காக நன்றி செலுத்தவும், அவரை மிகவும் சிறப்பாய் புகழ்ந்து பிரஸ்தாபம் பண்ணவும், அவருடைய திருவசனத்தை கேட்கவும், நம்முடைய உடலாமைக்கு தேவைக்காக வேண்டிக் கொள்ளவும் நாம் கூடி வந்திருக்கிற இத்தருணத்தில் பாவங்களை அறிவிடுவது அந்த விசேஷத்த கடமையாம். ஆகையால் இங்கே இருக்கிற நீங்கள் யாவரும் சுத்த இருதயத்தோடும் தாழ்ந்த மனதோடும் பரலோக வாசன தண்டையில பொதுவான பாவ அறிக்கை ஜெபத்தை சேர்ந்து சொல்லுவோம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே, தப்பிப்போன ஆடுகளைப் போல நம்முடைய வழிகளை கடந்து போனோம். எங்கள் யோசனைக்கு மிகவும் இணங்கி நடந்தோம். உடைய பரிசுத்த கற்பனைக்கு விரோதமாய் குற்றம் செய்தோம். செய்த ஆதரவை செய்து வந்தோம். எங்களுக்கு சூழ்நிலை ஆயுள் ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவாய் அதை கற்று பார்க்க முடியே. நீ குற்றப்படி அடியாருக்கு இறங்கும், தப்பிதங்கள் அருமை பொறுமையாயிரும், பாவத்தை சீர்படுத்தும் மிகவும் இரக்கமுள்ள பிதாவே, உடைய பரிசுத்த நாமத்தை மகிமைக்காம்படி நாங்கள் தேவனுடைய நீதியின் வெளிப்பு முத்திர நடந்து வர இயேசு கிறிஸ்து உங்களுக்கு உதவி செய்தோம். ஆமென். தங்கள் பாவங்களுக்காய் உண்மையாய் துக்கப்பட்டு கடவுளத்தில் மனம் திரும்பி அவருடைய ஆவியின் சகாயத்தால் தங்கள் வழிகளை சீர்திருத்த பிரயாசப்படுகிறதை குறித்து கடவுள் சொல்கிற அருள் நிறைந்த மொழிகளை கேளுங்கள். நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீங்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதி உள்ளவராக இருக்கிறார். ஒருவன் பாவம் செய்வானால் நீதிபதியாய் இருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவிடத்தில் பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறார். நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல சர்வோகத்தி பாவங்களையும் நிவர்த்தி செய்கிற வழியாய் இருக்கிறார். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர் மன்னிப்பின் பாவனையை உங்களுக்கு கட்டளையிட்டு அருளி வாழ்க்கையை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் தமது பரிசுத்த ஆவியின் கிருபையும் தேற்றலையும் தந்திருக்குவாராக. ஆமென். அமர்ந்திருப்போம். வேத பாடங்கள் வாசிக்க கேட்போம். சுவிசேஷ வேதம் பாடத்திற்காக நாம் எழுந்திருப்போம். வாசிக்க வேண்டிய சுவிசேஷ வேத பாடம் யோவான் 2ஆம் அதிகாரம் வசனம் 1 முதல் 10 வரை. யோவான் 2ஆம் அதிகாரம் வசனம் 1 முதல் 10 வரை. 3
மூன்றாம் நாளிலே கலிலேயா உள்ள கானா ஊரில் ஒரு கல்யாணம் நடந்தது. இயேசுவும் தாயும் அங்கே இருந்தார். இயேசுவும் அவருடைய சீஷரும் அந்த கல்யாணத்துக்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள். திராட்சை ரசம் குறைவுபட்ட போது இயேசுவின் தாய் அவரை நோக்கி, அவர்களுக்கு திராட்சை ரசம் இல்லை என்றார். அதற்கு இயேசு, ஸ்திரீயே, எனக்கும் உனக்கும் என்ன? என் வேலை இன்னும் வரவில்லை என்றார். அவருடைய தாய் வேலைக்காரரை நோக்கி, அவர் உங்களுக்கு என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்றார். யூதர்கள் தங்களை சுத்திகரிக்கும் முறைமையின்படியே ஒவ்வொருவரும் 2-3 குடம் தண்ணீர் கொள்ளுதக்க 6 கச்சாடிகளை அங்கே வைத்திருந்தது. இயேசு வேலைக்காரரை நோக்கி, ஜாடிகளை தண்ணீரை நிரப்புங்கள் என்றார். அவர்கள் அவைகளை நிறைய நிரப்பினார்கள். அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் இப்பொழுது 3 பந்தி விசாரிப்புக்காரரிடத்தில் கொண்டு போங்கள் என்றார். அவர்கள் கொண்டு போனார்கள். அந்த திராட்சை ரசம் எங்கிருந்து வந்தது என்று தண்ணீரை மோண்ட வேலைக்காரருக்கு தெரிந்ததே என்று பந்தி விசாரிப்புக்காரனுக்கு தெரியாததினால் அவன் திராட்சை ரசமாய் மாறின தண்ணீரை ருசி பார்த்த போது மணவாளனை அழைத்து, எந்த மனுஷனும் முன்பு நல்ல திராட்சை ரசத்தை கொடுத்து ஜனங்களுக்கு திருப்தி அடைந்த பின்பு ருசி குறைந்ததை கொடுப்பான், நீரோ நல்ல ரசத்தை இதுவரைக்கும் வைத்திருந்ததே என்றார். வாசிக்க வேண்டிய வேத பாடம் வாசனார்கள். கிறிஸ்துவுக்கே மகிமையாக. சபையார் யாவரும் அமர்வோம். மகிழ்விக்கும் மன்னா. இன்று நாளில் தெரிந்து கொள்ளப்பட்ட மகிழ்விக்கும் மன்னா தலைப்பு தற்கால உலகின் இளையோரின் ஆன்மீகம். கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பை பந்தய பொருளாக இலக்கையை நோக்கி தொடர்கிறேன். பிலிப்பியர் 3:14. என்னுடனே இணைந்து சொல்லலாம். கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளாக இலக்கையை நோக்கி தொடர்கிறேன். பிலிப்பியர் 3:14. நமது ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே யாவருக்கும் அன்பின் வாழ்த்துதலையும் சோதனைகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நல்ல நாளிலும் கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் பார்ப்பதற்காக ஆயத்தமாக இருக்கக்கூடிய இந்த நல்ல நேரத்தில் இந்த மாதத்திலும் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய தலைப்பு கனம் பண்ணுவதற்கு முன்னுரிமை என்ற தலைப்பின் கீழாக தான் இந்த வாரத்தில் நாம் கர்த்தருடைய வார்த்தைகளை பார்க்க போகிறோம். ஹல்லேலூயா. சந்தோஷமா சொல்லுங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை நல்லவர். 3 முறை சொல்லலாமா? கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை. கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை. இந்த ஒருவர் நல்ல சத்தமா சொல்லுவோம். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை. கர்த்தர் கிருபையாய் நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் இந்த கொரோனாவின் நாட்களில பாதுகாத்து ஏந்தி சுமந்து தப்புவித்து வழிநடத்தி வந்திருக்கிறார். அந்த தெய்வம் இந்த நாட்களில் நம்மளோடு கூட பேசுவதற்கு அவர் ஆயத்தமாக இருக்கிறார். நாமும் ஆயத்தமாகும். ஒரு நாள் ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு போன் கால் வந்தது. ஒரு சேர்ல ஒரு ஏட்டையா அந்த போன் கால் எடுத்து பேசிக்கிட்டே இருக்காரு. அங்கிருந்து ஒரு வார்த்தை வந்தது. உடனே இவருடைய அந்த சேர்ல இருந்து எழுந்து நின்று அட்டென்ஷன் அந்த பொசிஷன்ல நின்று ஒரு சல்யூட் அடிச்சுட்டு, குட் மார்னிங் சார், சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாரு. பேசி முடிச்சுட்டு ஃபர்ஸ்ட் மறுபடியும் அவருடைய வேலையை பார்த்தாரு. இது பார்ப்பதற்கு சற்று வித்தியாசமாக இருந்தது. யாரோ ஒரு மனிதர் எங்கோ இருந்து பேசுகிறார்கள். அதை முகம் பார்க்காத ஒரு இடத்தில் இருக்கக்கூடிய இவர் எழுந்து நின்று சல்யூட் அடிச்சுட்டு, சார் சொல்லுங்க என்று சொல்லி தன் தலைமைக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை ஒரு மனிதன் கொடுக்கிறார். இந்த நாளிலும் ஆண்டவர் இதை போலதான் நம்மிடத்திலும் சில கணங்களை எதிர்பார்க்கிறார். அதுதான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு, கனம் பண்ணுவதற்கு முன்னுரிமை. கனம் என்றால் என்ன? ஆண்டவரை நாம் முதன்மையாக வைப்பது. நம்முடைய செயல்பாடுகள் எல்லாவற்றிலும் தேவனை முன்னாக வைத்து அவரை மாத்திரம் நோக்கி பார்ப்பது. கனம் என்பது 2 வகையாக இருக்கிறது. ஒன்று, நாம் ஆண்டவரை கனம் பண்ணுவது. மற்றொன்று, கர்த்தர் நம்மை கனம் செய்வது. என்னை கனம் பண்ணுகிறவரை நானும் கனம் பண்ணுகிறேன். அல்லேலூயா.
ரெண்டு வகையாக கணங்கள் இருக்கிறது. வேதாகமத்திலே 68 இடங்களிலே ஆண்டவர் கணம் பண்ண வேண்டிய காரியங்களை குறித்து அழகாக சொல்லுகிறார். ஆண்டவருக்கு முதலிடம் கொடுத்து நம்முடைய பொருள்களால, நம்முடைய செயல்பாடுகளினால, நம்முடைய ஊழியர்களினால, நம்முடைய தாய் தகப்பனை கனம் பண்ணக்கூடிய காரியங்களினால, இப்படி என்று ஏறக்குறைய 68 இடங்களிலே கனம் பண்ணுவதை குறித்து கர்த்தர் நமக்கு சொல்லி வைத்திருக்கிறார். இந்த நாளிலும் இந்த கனம் பண்ணுதல் என்பது எப்பேற்பட்டதா இருக்கிறது, கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கக்கூடிய கணங்கள் என்ன என்பதை குறித்து சுருக்கமாக 3 கணங்களை பார்க்க போகிறோம். அதற்கு முன்பதாக கடந்த வாரத்துக்கு முந்தைய வாரத்திலே நம்முடைய குருவானவர் ஐயா அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் ஒரு நோட் பேட் எடுத்து வந்து செய்திகளை நீங்கள் நோட் பண்ணுங்க, அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று சொல்லி. இப்பொழுதும் சிலர் நீங்க அதை செய்றீங்க, கர்த்தருடைய ஆசீர்வதிப்பார். தொடர்ந்து நாம் வரக்கூடிய நாட்களிலே செய்திகளை எழுதி வைத்து அவைகளிலே நாம் தொடர்ந்து ஜெபிப்போம் என்றால் அதனுடைய ஆசீர்வாதங்கள் நமக்கு கட்டாயம் உண்டு. அல்லேலூயா, அல்லேலூயா. கானா ஒரு கல்யாணத்துல நாம் பார்க்கிறோம், யோவான் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல இயேசுவையும் அவருடைய சீஷர்களையும் அந்த குடும்பத்தின் மக்கள் அழைத்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஒரு திருமணத்தின் குடும்பத்தின் மக்கள் இயேசுவையும் அவருடைய சீஷர்களையும் அவருடைய தாயாரையும் கனம் பண்ணுகிறார்கள். இப்படி கனம் பண்ணுகிறதுனால நம்முடைய வாழ்க்கையில என்ன நடைபெறும் என்றால் 10ஆம் வசனம் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் சொல்லுகிறது. 9ஆம் வசனத்துல மாப்பிள்ளையை கூப்பிட்டு கேட்பாரு, இதுவரைக்கும் இப்படி ருசி உள்ளதை நீ வைத்துக் கொண்டிருக்கிறீரே, இது எப்படி நடந்தது என்று மற்றவர்கள் நம்மை பார்த்து கேட்கக்கூடிய அளவுக்கு ஆண்டவர் நம்மளுடைய வாழ்க்கையில நிறைவான ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார். நாம் கனம் பண்ணுகிறவர்களாய், ஆண்டவரை நோக்கி நாம் பார்க்கிறவர்களாய், கர்த்தருக்கு செய்ய வேண்டிய காரியங்களை நாம் செய்கிறவர்களாய் இருப்போம் என்றால் அதனுடைய ஆசீர்வாதங்கள் எங்கே முடிகிறது என்றால் நிறைவான, மகிழ்ச்சியான, சமாதானமான, வெட்கப்பட்டு போகாதபடிக்கு கர்த்தர் நம்மை வழிநடத்துவதற்கு அவர் கிருபையின் தெய்வமாக இருக்கிறார். இந்த நாட்களிலும் நாம் அதை சார்ந்துதான் நாம் பார்க்க போகிறோம். முதலாவதாக முதல் கணம் ஆண்டவர் இடத்தில் எதிர்பார்க்கிறது எது என்றால், கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கக்கூடிய முதல் கணம், நாம் கணம் பண்ணுவதில் அவருக்கு முதலிடம் கொடுக்க வேண்டும் என்று சொல்லிதான் கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். நம்முடைய குடும்பத்தின் காரியமாகட்டும், நம்முடைய செயல்பாட்டாகட்டும், அல்லது நாம் எடுக்கக்கூடிய முயற்சிகள் ஆகட்டும், நாம் நம்மளால் முடிந்த காரியங்களை செய்து விட்டுதான் பிறகு காரியங்கள் ஒழுங்கான பிறகு நாம் ஜெபிப்போம் சில நாட்களில். ஆனால் ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கக்கூடிய இந்த முதலாவது கணம் என்னவென்றால், அவருக்கு முதலிடம் கொடுக்க வேண்டும் என்று சொல்லிதான் கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். அதற்கு ஆதாரமாக நாம் பார்ப்போம் என்றால் 2 நாளாகமத்தின் புத்தகத்துல நாம் பார்க்கலாம். 20ஆம் அதிகாரத்திலே யோசபாத் என்று சொல்லக்கூடிய ஒரு ராஜா இருக்கிறார். சாலமோனின் நாட்களில் ராஜ்யங்கள் 2ஆக பிரிகிறது, இஸ்ரவேல், யூதா என்று சொல்லி. இந்த யூதா ராஜ மக்களை வழிநடத்துவதற்காக தன்னுடைய 35வது வயதில் 4வது ராஜாவாக வழிநடத்துவதற்கு என்று கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு மனிதன் தான் இந்த யோசபாத். யோசபாத் என்றால் கர்த்தர் என் வாழ்க்கையில் நியாயாதிபதியாக இருக்கிறார் என்று அர்த்தம். இப்போது யோசபாத் ஆண்டவரை கனம் பண்ண முதலிடம் கொடுத்து கனம் பண்ணக்கூடிய காரியங்களை நாம் பார்க்க போகிறோம். என்ன? யோசபாத்துக்கு விரோதமாக அம்மோன் புத்திரரும் யோவாபியரும் சேயீர் மலை தேசத்து மக்களும் யோசபாத்துக்கு விரோதமாய் வருகிறார்கள். இவரிடத்தை சண்டையிட்டு இந்த மக்களை அறிமுகப்படுத்திக் கொள்ள வேண்டும், இவரிடத்தில் இருக்கக்கூடியதை கொள்ளையடிக்க வேண்டும் என்று சொல்லி வருகிறார்கள். இந்த சூழ்நிலையில யூதா தேசத்தின் மக்கள் எல்லோரும் 20ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை பார்ப்போம் என்றால், அவர்கள் உபவாசத்தோடு ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி பார்க்கிறார்கள். இப்படி உபவாசத்தோடு ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி அவர்கள் பார்த்து ஜெபிக்க ஆரம்பிக்கும் போது 20ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் சொல்லப்படுகிறது, லேவி என்று சொல்லக்கூடிய ஒரு தேவனுடைய மனிதன் மீது பரிசுத்த ஆவியானவர் எழுந்தருளுகிறார். பரிசுத்த ஆவியானவர் இப்போது அந்த யோசபாத்துக்கும் யூதா மக்களுக்கும் பேசுகிறார். என்ன பேசுகிறார்? இந்த யுத்தம் உங்களுடைய யுத்தம் அல்ல, இது தேவனுடைய யுத்தம்.
அவர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார் என்று ஆவியானவர் சொல்லுகிற வார்த்தையை லேவி சொல்லுகிறார். நடந்தது என்ன? வாசிப்போம். 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். அவர்கள் அதிகாலமே எழுந்திருந்து யூத நாட்டு மக்களும் யோசபாத்தும் அதிகாலமே எழுந்து தெக்கோவாவின் வனாந்திரத்திற்கு போக புறப்பட்டார்கள். புறப்பட்டார்கள். புறப்படுகையில் யோசபாத் நின்று யூதாவே, எருசலேமின் குடிகளே கேளுங்கள், உங்கள் தேவனாகிய கர்த்தரை நம்புங்கள். அப்பொழுது இளைப்படுவீர்கள். அடுத்த வசனம் வாசிங்க. அவருடைய தீர்க்கதரிசிகளை நம்புங்கள். அப்பொழுது சித்தி பெறுவீர்கள் என்றான். 21ஆம் வசனம். பின்பு யோசபாத் கனத்தோடே ஆலோசனை பண்ணி பரிசுத்தமுள்ள மகத்துவத்தை துதிக்கவும் ஆயிரம் மனிதர்களுக்கு முன்னால் நடந்து போய் ஒரு போர் நடைபெற போகிறது. இப்பொழுது போர் சேவர்கள் எல்லோரும் முன்பாக சென்று கொண்டிருக்கிறார்கள். யோசபாத் தேவனை கனம் பண்ணக்கூடிய காரியத்திலே அவர் செய்கிற பிரதானமான காரியம் என்னவென்றால், ஆண்டவர் சொல்லிவிட்டார், இந்த யுத்தம் உங்களுடைய யுத்தம் அல்ல, இந்த யுத்தம் என்னுடைய யுத்தம் என்று சொல்லி. ஆனாலும் கர்த்தர் சொன்ன அந்த வார்த்தையை மையமாக வைத்து இப்பொழுது தன்னுடைய பிரச்சனையின் நேரத்தில் ஆண்டவருடைய சமூகத்தில் கர்த்தர் சொன்ன வார்த்தையை மையமாக வைத்து ஆயுதம் அணிந்தவர்கள் முன்பாக கடந்து செல்லுகிற அந்த நேரத்திலே கர்த்தரை துதியுங்கள் என்று பாடவும் நிறுத்தினார். அடுத்த வசனம் வாசிக்க. யூத நாட்டு மக்கள் அவர்கள் தேவனை நோக்கி பாடி துதி செய்ய தொடங்கின உடனே இந்த இடத்துல அம்மோன் புத்திரரும் மோவாபியரும் சேயீரின் மக்களும் ஒருவருக்கு விரோதமாக ஒருவர் எழும்பி அவர்களுக்குள்ளாகவே சண்டையிட்டு மடிந்து போகிறார்கள். இப்படி மடிந்து போனதின் நிமித்தமாக அங்க இருக்கக்கூடிய எல்லா பொருட்களையும் அவர்கள் இந்த மக்கள் யூத மக்கள் எடுக்கிறார்கள். 3 நாட்கள் அந்த பொருட்களை எடுக்கிறார்கள். இவ்வளோ இருக்கிறது என்று சொல்லி அவர்கள் பிரமிக்கக்கூடிய அளவுக்கு எல்லாவற்றையும் எடுக்கிறார்கள். 25ஆம் வசனத்தை வாசிப்போம். போகக்கூடாதா? ஆசீர்வாதங்கள் அவ்வளோ பொருட்களை மீதம் எடுக்கிறார்கள், எடுத்துக்கொண்டே இருக்கிறார்கள். 3 நாட்கள் ஆகிறது. 4ஆம் நாள் தராக்காவில் அவர்கள் கூடி தேவனை மகிமைப்படுத்துகிறார்கள். முதலாவதாக நாம் நம்மளுடைய கனம் பண்ணுதல், ஆண்டவருக்கு முதலிடம் கொடுத்து நாம் அவரை கனம் செய்வோம் என்றால் அதனுடைய ஆசீர்வாதங்கள் எவ்விதத்தில் முடியும் என்றால், நாம் எடுக்க 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 இவ்வளோ ஆசீர்வாதங்கள் இருக்குது என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்தக்கூடிய அளவுக்கு கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பதற்கு அவர் ஆயத்தம் உள்ளவராக இருக்கிறார். நம்ம வாழ்க்கையில நிறைவான ஆசீர்வாதங்களை கொடுத்து நம்மை மேன்மைப்படுத்துவதற்கு கர்த்தர் ஆயத்தமாக இருக்கிறார். அவைகளை நாம் தான் நம்மளுடைய நேரங்களை, நம்மளுடைய செயல்பாடுகளை, நம்மளுடைய ஜெபங்களை ஒவ்வொரு நாளும் தொடங்குவதும் தேவனுக்கு முதலிடம் கொடுத்து அவரிடம் கனம் பண்ணால் போதும், கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதங்களை அவர் நிறைவாக கொடுப்பார். இது முதலாவதாக. இரண்டாவது கனம் ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது என்ன என்றால், வாசிப்போம். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். திருவிவிலியத்தில் ரொம்ப அழகா சொல்லப்பட்டிருக்கிறது. உனக்குள் இருக்கக்கூடிய செல்வத்தினால நீ கர்த்தரை கனம் பண்ணு, அடுத்தபடியாக உன்னுடைய எல்லா விளைச்சின் முதல் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இரண்டாவது கனம் எதை குறிக்கிறது? நம்முடைய முழுமையை ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். முதல் கனம் முதலிடத்தை கொடுத்து அவரை கனம் பண்ண வேண்டும் என்று சொல்லி, இரண்டாவது கனம் நம்முடைய முழுமையை ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். நம்முடைய முழுமையை கொடுக்க வேண்டும் தேவனுடைய சமூகத்தில். சாலமோனுக்கு அந்த நாட்களிலே ஆண்டவர் மிக அழகாக தெளிவாக சொல்லி இருக்கிறார். உன்னுடைய விளைச்சல் முதல் பலன் என்று ஆரம்பிக்கவில்லை. திருவிவிலியத்திலே உன்னுடைய செல்வம், ஆண்டவர் உனக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஆசீர்வாதத்தை தேவனுடைய சமூகத்தில்
சொல்லுகிறார். அப்படி கொடுக்கிறது நிமித்தமாக என்ன நடைபெறுமா? 10ஆம் வசனம் வாசிப்போம். அப்பொழுது எப்பொழுது? அப்பொழுது நம்முடைய பணத்தை, நம்முடைய பொருட்களை, நம்முடைய விளைச்சல் முதல் பலன்களை தேவனுக்கு நாம் முழுமையாக கொடுப்போம் என்றால் அப்பொழுது வாசிக்க நம்முடைய களஞ்சியங்கள் அந்த ஆசீர்வாதத்தினால் நிரம்பும். அழகா திரும்பி விழுத்த உன் வீட்டில் இருக்கக்கூடிய குடம் இருக்கிறது அல்லவா, அந்த குடத்திலே திராட்சை ரசம் வழிந்து நிரம்பி வழியக்கூடிய அளவுக்கு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் என்று வேதம் சொல்லுகிறது. இரண்டாவது கணம், நம்முடைய முழுமையை தேவனுடைய சமூகத்தில் நாம் படைக்க வேண்டும். நமக்கு அறுப்பு பண்டிகை வரப்போகிறது. அடுத்த மாதம் நம்ம 30 மிஷனரிகளை தாங்குகிறோம். 30 மிஷனரிகளுக்கு என்று கொடுத்து வரும் திருநாள் இருக்கிறது. ஒரு மாத சம்பளங்கள் இருக்கிறது. ஏழை மக்களை நாம் நினைவு கூறக்கூடிய நாட்கள் இருக்கிறது. ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கக்கூடிய இரண்டாவது கணம், உன்னிடத்தில் இருக்கக்கூடிய செல்வத்தை தேவனுடைய சமூகத்தில் கொடுங்கள். அல்லேலூயா, சத்தமா அல்லேலூயா. ஆண்டவருக்கு நாம் கொடுப்போம் என்றால் வேதம் சொல்லுகிறது, கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். அவரை சோதித்து பாருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஒரு நாள் ஒரு ஏழை தாயார் 20 வருடத்துக்கு முன்பாக நடந்த சம்பவம். அந்த ஊர்ல ஒரு திருச்சபை கட்டுவதற்காக பெங்களூர்ல இருந்து ஒரு பாஸ்டர் வந்து இங்க இடம் இருந்தா நல்லா இருக்கும்னு சொல்லி கேட்கிறாங்க. 3 ஆண் பிள்ளைகள் அந்த குடும்பத்துல. அவங்களுக்கு இருக்கிறது 4 சென்ட் இடம் தான். முதலாக 20 வருடத்துக்கு முன்பாக சொல்ற காரியம், இயேசுவை இவர்கள் அறிந்து கொண்டதனாலே மன உற்சாகமாய் அந்த விதவை தாய் அந்த 4 சென்ட் இடத்தை கொடுத்துட்டாங்க. 3 பிள்ளைகளை யோசிக்காம குடும்பத்துக்கு தேவையான கொஞ்சம் நிலம் இருக்குது. அது மலையாய்க்கு ஓரத்தில் இருக்குது. அதை விவசாயம் பண்ண முடியாது, தண்ணீர் வராது, பாறை நிறைஞ்ச ஒரு இடம். ஆனாலும் தைரியமா ஆண்டவருக்காக கொடுத்துட்டாங்க. ஒரு 6-7 வருடங்கள் ஆகிறது. அந்த இடத்துல 100க்கும் மேற்பட்ட மக்கள் ஆண்டவரை சொந்த ரட்சகராக ஏற்று திருச்சபையில அவர்கள் ஆராதிக்கிறார்கள். ஆண்டவர் எப்பேற்பட்ட ஆண்டவர் பாருங்க. 6 வருடம் கழித்து அவருடைய இடத்தை வந்து ஒரு குறிப்பிட்ட மக்கள் வந்து பார்க்கறாங்க. நல்லா பாறை நிறைஞ்ச இடம். அவங்க இடத்துல சொன்னாங்க, எத்தனையோ கோடியை சொல்லி சொன்னாங்க, இத்தனை கோடி நான் கொடுக்குறேன், அதில் இருக்கிற பாறையை நாங்கள் எடுத்துக்கிறோம், போகும்போது நாங்கள் சரி பண்ணி கொடுத்துறோம் அப்படின்னாங்க. 4 சென்ட் இடம் கொடுத்தது நிமித்து பார்க்க எத்தனையோ கோடிக்கு அதிபதியாக மாறி இருக்கிறார்கள். அல்லேலூயா, ஆமென். கர்த்தரை நாம் சோதித்து பார்க்க வேண்டும். கொடுக்கக்கூடிய காரியங்களை நம்முடைய முழுமையை ஆண்டவருக்கு நாம் படைக்க வேண்டும். நம்முடைய மிஷனரிகளுக்காக நம்முடைய ஆலயத்து மக்கள் வருவது நம்முடைய கரத்தில் இருக்கக்கூடியதை கொடுக்க வேண்டும். யூஸ் சாரிபாத் விதவை குறித்து நாம் பார்க்கிறோம். எலியா சொல்கிறார், முதலாவது அந்த அப்பத்தை சுட்டு அந்த அடையை எனக்கு எடுத்துவா. அம்மா போறாங்க, கொஞ்சம் மாவுதான் இருக்கு, அடையை எடுத்து கொடுக்குறாங்க. 3 வருடம், அதாவது மழை மீண்டும் பொழியும் நாட்கள் வரைக்கும் 3 வருடம் அந்த குடும்பத்துல மாவும் எண்ணெயும் ஒரு குறைவும் இல்லாமல் வேதம் சொல்கிறது, அவனும் அவன் குடும்பத்தார் நிறைவாய் சாப்பிட்டார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு விதவை தனக்கு இருக்கக்கூடிய அந்த மனமுகர்ந்து முழுமையாக ஒரு தேவனுடைய ஊழியக்காரர்களை கொடுக்கும்போது அவங்களும் சாப்பிட்டாங்க, அவங்க குடும்பத்தை சார்ந்த மக்களும் சாப்பிட்டாங்க. இதுதான் ஆண்டவர் கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதங்கள். அவரை நோக்கி கூப்பிடுகிற மாத்த குஞ்சுகளுக்கு ஆண்டவர் பதில்களை கொடுக்கிறார். ஆண்டவரை நோக்கி நாம் கூப்பிடுகிறதுல கனம் பண்ண வேண்டும். கர்த்தருக்கு நாம் கொடுக்கக்கூடியதில் கனம் பண்ணுதல். பேரு ஒரு வீடும் இல்லை, இரவலா பிரயாசப்படுறாரு, ரொம்ப அகப்பல்ல. அவ்வளோ ஆண்டவர் போட்ட கேட்கிறார், படகு கொடுப்பா, கொடுத்தாச்சு, பேசி குடிச்சிட்டாரு. இயேசுவும் பேதுவும் ஒரு படகுல தான் போறாங்க. கொஞ்சம் படகை கொடுத்ததுனால என்ன இருக்கும், அவர்கள் வரும்பொழுது 2 படகு அவ்வளவு தக்கதான ஆசீர்வாதங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. 2 படகு அவ்வளவு தக்கதான ஆசீர்வாதத்தை கொடுப்பதற்கு தான் நம்முடைய ஆண்டவர் அழைத்திருக்கிறார். இஸ்ரவேல் மக்களை நான் காண்பிக்கிற கானான் தேசத்துக்கு நேராக வழிநடத்துவதற்காக தான் மோசேயை தெரிந்து கொண்டார். ஆசீர்வாதம் வெறும் போய் இருக்கக்கூடிய இடம், நெருக்கத்தின் இடம், இதற்காக தான் ஆண்டவர்
அந்த மக்களை தெரிந்து கொண்டார். நம்மை ஆராதிக்கவும் தான் வைத்திருக்கக்கூடிய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளவும் இதே சூழ்நிலையில் தான் ஆண்டவருக்கு நம்மளுடைய முதலிடத்தை கொடுக்கும்போது, ஆண்டவருக்கு நம்மளுடைய முழுமையை கொடுக்கும்போது கர்த்தரும் நம்மை அமிழ்தக்கனான ஆசீர்வாதத்தினால, நிரம்பி வழியக்கூடிய ஆசீர்வாதத்தினால, பரிபூர்ண ஆசீர்வாதத்தினால் நிரப்புவதற்கு அவர் ஆயத்தமாக இருக்கிறார். இறுதியாக யோவானை எழுதின நற்செய்தி நூல் 12ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் வாசிப்போம். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறவனானால் என்னை பின்பற்ற கடவன். நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே என் ஊழியக்காரனும் இருப்பான். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால், இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களை பார்த்து சொல்கிறார், ஒருவர் எனக்கு ஊழியம் செய்வானானால் அவனை யார் கனம் பண்ணுகிறதா? பிதாவானவர் கனம் பண்ணுகிறார். மூன்றாவது கனம் ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது, முழு மனதோடு அவரை கனம் செய்ய வேண்டும். ஃபர்ஸ்ட் முதலிடம் கொடுத்து அவரை கனம் செய்ய வேண்டும். இரண்டாவது முழுமையை கொடுக்க வேண்டும். மூன்றாவது முழு மனதோடு அவரை கனம் பண்ண வேண்டுமா? 68 இடங்களில் கனம் பண்ணுதலை குறித்திருக்கிறது. இந்த 3 கடலை நான் உங்களோடு பகிர்ந்து இறுதியாக இந்த 3ஆம் கணம் சொல்கிறது, இயேசு கிறிஸ்து சொல்கிறார், ஒருவன் ஊழியம் செய்வானானால் பிதாவானவர் அவர்களை கனம் பண்ணுவதற்கு ஒரு ஆயத்தப்படுவதையும் பார்த்திருக்கிறார் என்று சொல்லி எத்தனை பெரிய ஒரு காரியம் தெரியுமா? கடந்த வாரத்துல அவருடைய குருவானவர் ஐயா அவர்கள் சொன்னாங்க, திறப்பி வாசலின் ஜபத்திற்காக உங்களால் முடிந்த வாரத்தில் 2 மணி நேரம், ஒரு முறை வாரத்துல ஒரு நாள் 2 மணி நேரம் வந்து ஜெபிப்பதற்காக உங்களுடைய பெயர்களை கொடுங்கள் என்று சொன்னார். போய் பார்த்தா 5 பேர் தான் இருக்கிறது. 258க்கும் மேற்பட்ட குடும்பங்களுடைய சபையில் இருக்கிறோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார், நம்மை மகிமைப்படுத்தியிருக்கிறார். ஒவ்வொரு நாளும் சாப்பாட்டுக்கு மக்கள் ஆங்காங்கே அலைந்து திரிந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நம்ம வீதம் எடுத்து நாய்க்கோ அல்லது மாட்டுக்கோ இந்த கீழே போடுவதற்கு அளவுக்கு ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். ஆமென், ஆமென், அல்லேலூயா. அந்த ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறார். ஆனால் 5 நபர்கள் தான் அதன் பேர் நாம் குறித்திருக்கிறோம். 2 மணி நேரம். இன்னைக்கு எங்கேயும் போயிட்டு இயேசுவை சொல்லுவோம் அப்படின்னா நம்மளை அடிக்க வருவாங்க, கேஸ் போடுவாங்க, அவமானப்படுத்துவாங்க. ஐயா, அவங்க நம்மளை தேடி வராங்க. இயேசுவின் அன்பை தேடி ஆலயத்திற்கு உள்ளாக வருகிறவர்களுக்காக 2 மணி நேரம் ஜெபிப்பதற்காக எழுதுங்க சொன்னோம். 258 குடும்பங்கள் இருக்கிறோம். 24 ஜேஎம்சி மையங்கள் இருக்கிறது. விசிட் செய்கிறோம். ஆண்களை குடிகள், பெண்களை குடிகள், குடிகளை தொடர்ந்து அதிகமாக செய்கிறோம். 2 மணி நேரம் அவருடைய நேரங்களை கொடுப்பதற்காக இன்னும் ஆயத்தமாகவில்லை. கர்த்தர் நம்ம இடத்தில் எதிர்பார்க்கக்கூடிய 3ஆம் கணம் முழு மனதோடு கூட அவரை கனம் பண்ண வேண்டும் என்று சொல்கிறார். முழு மனதோடு கூட கனம் பண்ணணும். திறப்பில் இருந்து செவிப்பதற்காக 2 மணி நேரம் நேரத்தை கொடுக்கணும். பொருத்தம் பண்ணுங்க. நம்ம செஞ்சோம் அப்படின்னா அவருடைய ஆசீர்வாதம் நமக்கும் இந்த பிள்ளைகளுக்கும் இந்த சந்ததிக்கும் ஆண்டவர் நிறைவாக கொடுப்பதற்கு அவர் ஆயத்தமாக இருக்கிறார். போன வாரத்துக்கு முந்தைய வாரம் வெள்ளிக்கிழமை 12 மணி நேரம் உபவாசம் ஜெபம் புத்துப்பட்டியில் வச்சோம். என்ன நடந்தது? வியாழக்கிழமை தன்னுடைய 42 வயசு மகள் 10 வருடமா ஹார்ட்ல ஓட்டுறதுனால இறந்து போனாங்க. படிப்பறிவு இல்லை. 80 வயதில் இருந்த ஒரு தாயார் அவங்க குருவம் அவங்க பேரு. 6 மணிக்கு கொண்டு ஆரம்பம் பண்றாங்க. 30 கிலோமீட்டர் பஸ் ஏறி வந்து வெள்ளிக்கிழமை உபவாச ஜபத்துல 8 to 9 அவங்களுடைய நேரம். ஜபத்தை முடிச்சுட்டு சொல்றாங்க, படிக்க மாட்டாங்க, படிப்பறிவு இல்லை. 15 சேர் இருக்கும். அந்த சேருக்கு முன்னாடி போய் ஆகவே இதுல என்ன ப்ரேயர் பேசுறது தெரியாது, இது ஆசீர்வாதம் சொல்லிட்டு போவாங்க. அதான் அவங்க அவ்வளவுதான். மகள் அடக்க மாட்டாங்க. வியாழக்கிழமை 6 மணிக்கு சாயங்காலம், வெள்ளிக்கிழமை காலையில 8 மணிக்கு 30 கிலோமீட்டர் பஸ் ஏறி வந்து ஜபத்தை முடிச்சுட்டு மறுபடியும் அவங்க வீட்டுக்கு போறாங்க. ஏவா வீட்டில் இருக்க வேண்டியதானே, இல்லை அங்கே ஒரு ஃபோன் பண்ண போதுமா, இது இவ்வளோ கஷ்டப்பட்டு வரீங்க அப்படின்றது அவங்க சொன்னாங்க. ஐயா, சாமி வந்து எனக்கு உயிர் பிச்சை போன வாரம் எனக்கு 2 காலம் நடக்க முடியாம காய்ச்சல் இருந்தேன். அப்ப சாமி சொன்னேன், சாமி
நான் இயேசுக்குள்ள எல்லாரும் என்னை பார்த்தது இயேசுக்குள்ளையாச்சு இவ ஹாஸ்பிட்டல் போய் தங்கிட்டாங்க. நான் உதவு தான் கஷ்டம். அதனால எனக்கு சொந்தம் கொடுக்க சொன்னேன். அப்பாவே வந்து என் காலை அப்படி கொடுத்தாரு, எனக்கு சொந்தத்தை கொடுத்தாரு. அந்த சாமிக்கு ஒரு மணி நேரம் கொடுத்தது என்ன ஆயிடுவா? என் மக 10 வருஷமா ஹார்ட்ல ஓட்ட 10 வருஷம் என் பிள்ளைக்கு உயிரை கொடுத்தாரு. வேறவா என் அப்பா நன்றி சொல்லலாம். இதுதான் விசுவாசம். இதுதான் முழு மனதோடு ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். படிப்பறிவில்லாத 80 வயது தாயார் பிள்ளையை 6 மணிக்கு அடக்கம் செய்துவிட்டு அடுத்த நாள் காலையில 8 மணிக்கு 30 கிலோமீட்டர் டிராவல் பண்ணோம். அந்த வீட்டுல இருந்து அவங்க வீட்டுக்கு பஸ் ஏற வரணும்னா 1 கிலோமீட்டர் நடந்து வரணும். மலகடாத்துல இறங்கிட்டு முத்துப்பட்டிக்கு சர்ச்சுக்கு வரணும்னா 1 கிலோமீட்டர் 1.25 கிலோமீட்டர். 80 வயது தாயார் ஆண்டவருக்கு இருக்கக்கூடிய வைராக்கியம், ஆண்டவருக்காக ஆண்டவர் எனக்கு கொடுத்த ஆசீர்வாதத்துக்கு 1 மணி நேரம் கொடுக்க முடியாதா என்னால, நான் கொடுப்பேன் என்று சொல்லி தன் மகளை அடக்கம் பண்ண கையோடு கூட அவன் வந்த காரியங்கள் மனதை உடைக்கப்பட்டது. எத்தனை ஆசீர்வாதம் அவரோட பாதுகாப்பு இருக்கிறதே அவருடைய சுத்தத்துக்கு அவன் வீட்டிலே கொடுத்திருந்தாரு. 10 ரூபாய் இல்லாம எத்தனை குடும்பத்துக்கு பட்டினியா இருக்கு? 10 ரூபாய். ஒருவேளை சாப்பாடு இல்லாமல் இருக்காங்க. ஐயா, பெண்களுக்கு வழிபாடு வரும்போது அந்த பொருள் வாங்குறதுக்கு காசு இல்லாம பிள்ளைகள் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கையா? ஆண்டவர் நிறைவான ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறார். ஆகவே தேவன் நம்ம இடத்தில் எதிர்பார்க்கக்கூடிய அந்த 3வது கணம் முழு மனதோடு கூட கர்த்தருக்காக 1 மணி நேரமாவது நான் ஜெபிப்பதற்கு நான் ஆயத்தமாக இருக்கிறேன் என்று நம்ம அர்ப்பணிக்க வேண்டும் என்று சொல்லிதான். ஆகவே மறுபடி நாட்களிலே கர்த்தரை கணப்படுவோம், முழு மனதோடு அவரை தேடுவோம், அவருடைய முழுமையை ஆண்டவருக்காக கொடுப்போம். தேவன் விரும்பக்கூடிய அந்த முழு மனதோடு அவருடைய ஊழியர்களை செய்வோம். அப்படி செய்யும் போது அவருடைய ஆசீர்வாதம் இடத்தை பார்க்கும். ஒரு கல்யாணத்துல குரங்கு படத்தான குறைஞ்சி ஆண்டவர் அந்த இடத்துல விட்டு நிறைவாக மாற்றி மாப்பிள்ள மணமக்களை வேலையில இருந்து கூப்பிட்டு வர வச்சு கேட்கிறாங்க, இது எப்படி பிடிக்கிறது? நீங்க நம்மளை பார்த்து மக்களை கேட்பாங்க, எப்படி நீங்க ஆசீர்வாதமா இருக்கீங்க அப்படின்னு கேட்கிற அளவுக்கு கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை ஆயத்தமாக இருக்கிறார். ஆகவே கர்த்தரை கடன்படுவோம், கர்த்தருடைய ஆசீர்வாதம் கட்டளை கொள்வோமா? நீங்க பேசுங்க, நாங்கள் கேட்போம். நாங்கள் ஒரு கடன்படவும் நமக்கு முதலிடம் கொடுக்கவும் ஆண்டவரே நாங்கள் முழுமையை கொடுக்கவும் முழு மனதோடு ஊழியர்களை செய்வோம். இன்னைக்கு அர்ப்பணிக்கிறோம்ப்பா, நீர் எங்களை நடத்துவதாக இயேசு நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். சீரோட நல்ல பிதாவே, ஆமென். சமூக இடைவெளியோடு கூட உலகப்படி அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். கிறிஸ்துவை கேட்டனை 128 விசுவாசியின் பாதையில் படவே சேரலாமோ என்ற பாடலை காண்கிறோம். ஜெபம் செய்வோம். மகிமை உள்ள எங்கள் அன்பின் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. கர்த்தாவே, அந்த நாட்கள் முழுவதும் எங்களோடு கூட இருந்து இன்னல்கள் உள்ள, பிரச்சனைகள் உள்ள, கடத்தங்கள் உள்ள, உலகமே கைவிடப்பட்ட நிலைமைகளில் நீர் எங்களை பாதுகாப்போடு கூட இன்னல்கள் வந்தாலும் நீங்காத நேசராக நீங்க இருந்ததுக்காக ஒரு நன்றி செலுத்துகிறோம். இந்த பாடுகள் நிறைந்த இந்த காலங்களிலும் அப்பா தேவனே, நீர் எங்களை இந்த உலக பிரகாரமான வேலைகளிலும் மற்ற எல்லா காரியங்களிலும் எங்களுக்கு கொடுத்த மேன்மைக்காக ஒரு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் நம்முடைய பிறந்த நாளை கொண்டாடுகின்ற சாய்க்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா பிள்ளைகள் எல்லாமே ஆசீர்வதியும். தேவனே, எல்லாமே வரக்கூடிய நாட்களில ஒரு ஆசீர்வாதமுள்ள பிள்ளையாக அநேகருக்கு சாட்சியோடு வாழ கர்த்தர்
பிள்ளைகளின் பயபக்தர் மாவட்டம் சொல்லுகிறோம். படைக்கப்பட்ட காணிக்கையை உடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, எந்த நோக்கத்தோடு கூட எதிர்பார்ப்போடு கூட ஆண்டவரை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி பல பொருத்தனைகளோடு கூட படைக்கப்பட்ட காணிக்கையை ஆண்டவர் அங்கீகரித்து உடைய திருநாமம் இந்த உலகத்தில் பரவ கர்த்தர் ஆசீர்வதிக்கமாக சொல்லுகிறோம். இந்த ஆட்களுக்கு பலப்படுத்துங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க, எல்லாவற்றையும் நேர்த்தியாக செய்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறோம் எங்கள் பிதாவே, ஆமென். தொடர்ந்து நாம் ஜெபம் செய்வோம். ஆண்டவரை நோக்கி நாம் பார்ப்போம். கடந்த நாட்களிலே புதிதாக வந்திருந்தவர்கள் இன்னும் ஆண்டவருடைய தெய்வீக அன்பை, தெய்வீக வல்லமையை, வழிநடத்தலை அறிந்து இந்த உலகத்தில் ஆண்டவருடைய சாட்சியாக வாழ ஆண்டவர் கிருபை செய்யும்படியாக நாம் ஜெபிப்போம். பாடல்கள் நேரத்தில், வேத வாசிக்கப்பட்ட நேரத்தில் ஆண்டவருடைய சத்தம் நம்முடைய காதுகளிலே துணிக்கப்பட்டு நம்முடைய உள்ளத்திலே பேசின அந்த தருணத்தில் ஆண்டவரே, என்னை நீர் உருவாக்கினீர, எனக்கு தேவையான மன்னாவை நீர் கொடுக்கிறீர, நான் உம்மை கனப்படும் பொழுது என்னை கனப்படுகிறவராய் நீர் இருக்கிறீர். உள்ளுள்ளத்தோடு கூட ஆண்டவரே, எங்களுக்கு கொடுத்த ஆசீர்வாதத்திலிருந்து ஆண்டவரை கனப்படுத்துவதற்காக என்னுடைய பொருட்களினாலே கொடுக்கும் பொழுது அதையும் நீர் நாமே ஏற்றுக்கொண்டு எங்களுடைய உள்ளத்தின் ஆழத்தை பார்க்கிற ஆண்டவர் வெளியிறங்கமாய் நீர் ஆசீர்வதிக்கிறதுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். பல பாடுகளோடு கூட இழப்புகளை சந்தித்த நம்முடைய திருச்சபை குடும்பங்களுக்காக நாம் ஜெபிப்போம். ஆண்டவர் அக்குடும்பத்தை ஆற்றவும் தேற்றவும், இழப்பிலே ஆண்டவருடைய நிறைவு காணப்பட்டு ஆண்டவர் ஒருவர் மாத்திரமே அவர்களை அந்த இழப்பில் இருந்து தூக்கிவிடக்கூடியவராய் இருக்கிறார். அதற்காக நாம் ஜெபிப்போம். பாடுகளோடு கூட சுகவீனத்தோடு கூட இருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவர் சுகப்படுத்தும்படியாக, பலப்படுத்தும்படியாக ஆண்டவர் சமூகத்திலே நாம் கேட்போம். இன்றைய நாட்களில் ஆன்லைன் மூலமாக படிக்கின்ற பிள்ளைகளுக்காக, படிக்க முடியாத சூழ்நிலையில் இருக்கக்கூடிய பிள்ளைகளையும் நாம் எண்ணி பார்ப்போம். படிக்க முடியவில்லையே என்று சொல்லி தற்கொலைக்கு நேராக கடந்து சென்ற பிள்ளைகளுடைய குடும்பங்களை நாம் நோக்கி பார்ப்போம். ஆமாண்டவரே, இந்த நாட்களில் இருக்கக்கூடிய இந்த பாடுகள் அதையும் மேற்கொள்வதற்காக உடைய பிள்ளைகளுக்கு நீ பலன் தாரும். வாலிபர்களை நாம் எண்ணி பார்ப்போம். வாலிப பிரயாணத்தில் ஒரு சிருஷ்டிகரை இணை என்று சொல்வது போல வாலிப நாட்கள் நம்முடைய சரீர உணர்வுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்காதபடிக்கு ஆவிக்குரிய ஆண்டவர் சரீர உணர்வுகளையும் கட்டுப்படுத்தி உண்மையோடு கூட பரிசுத்தத்தோடு கூட இந்த சமுதாயத்தில் வாழ வலியுறுத்துவார். அதற்கு பெற்றோர்களாகி நாம் அவர்களை கர்த்தருக்கு நேராக வழிநடத்த ஆண்டவருக்கு பலன் பெறும்படியாக ஜெபிப்போம். வேலை வாய்ப்புக்காக காத்திருக்கிற ஒவ்வொருவருக்காக நாம் ஜெபிக்கிறோம். கடினமான சூழ்நிலை என்ன செய்வோமோ என்று திகைத்துக் கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் அவருடைய வருமானத்தை ஆண்டவர் கொடுக்கும்படியாக செய்யும். இந்த நேரத்திலும் ஆண்டுடைய சமூகத்தில் பல எதிர்பார்ப்போடு இருக்கின்ற நம்மை ஆண்டவர் சமூகத்திற்கு கொடுப்போம். தகப்பனே, உடைய தேவை, உடைய எதிர்பார்ப்புகள், தகப்பனே, உடைய இன்னல்கள் எல்லாவற்றையும் நீக்கி எதிர்பார்க்கலாம் கர்த்தர் கொடுத்து நிறைவோடு கூட மகிழ்ச்சியோடு கூட கடந்து சென்று
வருஷத்துக்கு வாழ அத்தனை கிருபை பாராட்டும். ஆண்டவரை நாம் நோக்கி பார்ப்போம். திருமணத்திற்காக காத்திருப்பவர்கள் ஏற்ற நேரத்தில் ஏற்ற காலங்களில ஆண்டவர் தாமே அவருக்கு ஏற்ற துணையை கொடுக்கும்படியாக ஆண்டவர் கிருபை செய்யும்படியாக ஆண்டவர் அவர்களை குடும்பமாக கட்டப்பட அவர்களுக்கான ஜெபிப்போம். கற்பத்தின் கனிக்காக காத்திருக்கிற பிள்ளைகள் ஏற்ற நேரத்தில் ஆண்டவர் கொடுப்பார் என்ற விசுவாசத்தில் பெறப்பட, கற்பத்தின் கனியை சுமந்து கொண்டிருக்கிறவர்கள் கற்பத்தின் கனியை ஆண்டவர் தந்தார் என்று மகிழ்ந்து ஏற்ற காலங்களிலே ஆண்டவர் எனக்கு சரீர பிரகாரமான பலத்தை தந்து தாயை ஸ்திரீயை பிரிப்பார் என்று சொல்லி அந்த சமூகத்திற்கு கொடுப்போம். கொரோனா நாட்களில பாதிக்கப்பட்ட ஒவ்வொருவருக்காக ஜெபிப்போம். சொல்ல முடியாத இன்னல்கள், மன உளைச்சல்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் சீக்கிரத்தில் நீக்கும்படியாக தாமே நிறுத்துமை செய்யும். ஒவ்வொரு நாட்டிற்காக, நாட்டினுடைய நலனுக்காக, உலகம் முழுவதும் கலங்கிக் கொண்டிருக்கிற எல்லா விதமான குழப்பமான சூழ்நிலைகள் நீக்கப்படும்படியாக இந்த காலங்களிலும் உலக நாடுகளில் இருக்கிற போராட்டங்கள், போட்டிகள், பொறாமைகள் நீங்கும்படியாக கிருபை செய்யும்படியாக நாம் படைத்த காணிக்கையை நாம் நினைவுகிறோம். வருகிற நாட்களில திறப்பி வாசல் ஊழியத்தை நேர்த்தியாக செய்து அநேகர் பயன்படும்படியாக ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளும்படியாக கர்த்தர் கிருபை செய்வதாக. அன்பின் ஆண்டவரே, நாங்கள் ஜெபித்த ஆண்டவரே ஒவ்வொரு ஜெபத்திற்கும் ஆண்டவர் நாமே அங்கீகரித்து நேர்த்தியாக அதன் காலத்திலே செயல்படுத்த கர்த்தர் கிருபை பாராட்ட வேண்டுமாய் நம்முடைய இயேசு கிறிஸ்து ஜெபிக்கிறோம். நல்ல பிதாவே, ஆமென். பரமனையின் பிதாவே, நாம் சொல்வதாக சொல்வதாக சித்தப்படுத்தி செய்வதாக அன்றமாக கேட்கிறார். நீங்கள் பிரதானியான நீங்கள் பார்த்து படி நீங்கள் சொல்லிக்கலாம் சொல்லும் ராஜ்ய பலனை சொல்லிக்கூடிய ஆமென். நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் தேவனுக்காக ஒப்புக்கொடுப்போம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியுடைய ஐக்கியமும் பாதுகாப்பும் இன்றும் சதா காலங்களிலும் உங்களோடு இருப்பதாக. முடிவு கவியாகிய 4வது பாடலை பாடுவோம். தேவ ஆசீர்வாதத்தோடு Amen.
அற்புதங்களை செய்தார். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. சமாதானத்தோடு சென்று வாருங்கள்.